أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் குறிப்பாக நாம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கூறிய உபதேசங்களில் முதலாவது உபதேசம். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 உபதேசங்களை 10 கட்டளைகளை தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அந்த 10 உபதேசங்களும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும், உபதேசம் செய்தாக வேண்டும். நம்முடைய மரணத்திற்கு முன்னால் அதை நாம் செய்துவிட வேண்டும். நாம் ஒவ்வொருவர்களும் அது விஷயத்தில் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். எனவே அந்த உபதேசம் கட்டளை போடுவதை போன்றோ அல்லது கடுமை காட்டுவது போன்றோ இல்லாமல் அன்பாக அரவணைப்பாக அந்த உபதேசம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். உபதேசத்தினுடைய குறிப்பாக நசீஹத்தின் முக்கியத்துவத்தையும் பார்த்தோம். அந்த நசீஹத்து அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அல்லது கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கு தவறு செய்யக்கூடிய அல்லது தவறில் மாட்டிக்கொண்டிருக்கிற அல்லது பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற இப்படிப்பட்டவர்களுக்கு உபதேசம் செய்வது கடமையாக இருக்கிறது. அது நமக்கு குர்ஆன் வலியுறுத்தி இருக்கிறது. லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியான நசீஹத்தை செய்திருக்கிறார். அந்த வகையில் முதலாவது உபதேசம் ஷிர்க்கை பற்றியான உபதேசம். அதை எச்சரிக்கை செய்கிறார்கள். தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் அதை திருமறையில சொல்லி காட்டுகிறான். லுக்மான் தனது மகனிடத்திலே அவர் உபதேசம் செய்தார். உபதேசம் செய்கிற பொழுது யா புனைய, எனது அருமை குழந்தையே, பிள்ளையே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஷிர்க் என்பது மகத்தான ஒரு பயங்கரமான ஒரு பிரமாண்டமான அநீதியாக இருக்கிறது என்று சொன்னார். எனவே ஷிர்க்கு மிகப்பெரிய அநீதி. படைத்த ரப்பை விட்டுவிட்டு அல்லது அவனுக்கு நிகராக ஒருவனை சொல்வது என்பது அது அநீதமானதாக இருக்கிறது என்று அவர்கள் உபதேசம் செய்தார். இதுல நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. அப்படியானால் லுக்மானுடைய மகன் ஷிர்கில் மூழ்கி இருந்தாரா?
என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாவை பார்த்து இப்படி சொல்கிறான், வலக்கது ஊஹிய இலைக்க வ இலல் லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உமக்கும் உமக்கு முன் சென்றவர்களுக்கும் நாம் தூது செய்தி அனுப்பியிருக்கிறோம் திட்டமாக. லஇன் அஷ்ரக்த, நீ இணை கற்பித்தால் லயஹ்பதன்ன அமலுக, உன்னுடைய அமலை அழித்து விடுவோம். அது மட்டுமல்ல, வலதகுனன்ன மினல் காசிரீன், நீர் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவீர்கள். ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்வதால் ரசூலுல்லாஹ் ஷிர்கில் இருந்தார்கள் என்றால் நாம் சொல்ல முடியும். அதை எப்படி உபதேசம் என்று புரிந்து கொள்கிறோமோ அது மாதிரியான உபதேசம்தான் தனது மகனுக்கு செய்தார்கள் என்று நமக்கு உலமாக்கள் விளக்கம் கொடுக்கிறார். எனவே ஷிர்க் செய்தால் மட்டும்தான். ஷிர்க் அப்போ இருக்குது, ஏன் ஷிர்க்கை பற்றி பேசுகிறார்கள்? நம்மில் சில பேர் அப்படி ஒரு நினைப்பு வருகிறது. ஆரம்ப காலங்களில் அடிக்கடி ஷிர்க்கை பற்றி, அதனுடைய ஆபத்தை பற்றி, அதனுடைய அநியாயங்களை பற்றி எச்சரிக்கை செய்து அப்படியான குத்துபாக்கள் இருந்து இப்பொழுது அது அடியோடு விடப்பட்டு வேறு வேறு செய்திகள் சொல்லப்படுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இப்ப நம்ம ஷிர்கிலியாக இருக்கிறோம், ஷிர்கை விட்டு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அதை அப்படி விட்டுவிடக் கூடாது. ஷிர்கை பற்றி அடிக்கடி எச்சரிக்கை செய்ய வேண்டும். ஏகத்துவத்தை பற்றி அடிக்கடி மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்கில் இருக்கிறார்கள் இல்லை என்பதல்ல, ஷிர்கு ஆபத்தானது, அபாயகரமானது, நம்முடைய ஈமானை திண்டுவிடும், நம்முடைய அமல்களை அழித்துவிடும், நிரந்தர நரகத்திற்கு நம்மை இழுத்து கொண்டு போய்விடும், மிகப்பெரிய நஷ்டவாளிகளில் ஒருவனாக ஆகிவிடுவான் என்கிறதை அடிக்கடி நம்முடைய மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி ஷிர்கில் பல வகைகள் இருக்கிறது. ஷிர்க் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமானால் அவர் எந்த பெரிய அமலை செய்தாலும் அந்த அமல் அங்கீகரிக்கப்படாது. அவர் செய்கிற அத்துணை அமல்களும் பரத்தப்பட்ட புழுதி போன்று ஆகிவிடும். ஹபஅ மன்சூரா, அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறார். பரத்தப்பட்ட புழுதிக்கு சமமாகிவிடும். ஒரு மனிதனுடைய கல்விலை ஈமான் இல்லாமல் அவர் எந்த அமலை செய்தாலும் சரி, அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதையும் இல்லை. அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான், ஓமன் அராதல் ஆகிரத ஒமன் அராதல் ஆகிரத வஸஅ லஹா ஸஅயஹா வஹுவ முஃமின். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யாராயிலும் உங்களில் மறுமையை நாடக்கூடியவர்களாக இருந்தால், மறுமையில் வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால் வஸஅ லஹா ஸஅயஹா, சரியான முறையில் அவர் முயற்சி செய்யட்டும், நல்ல அமலுக்கு நல்ல செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல. வஹுவ முஃமின், அவர் மூமினாக இருக்கும் நிலையிலே. அரபு இலக்கணத்துல சொல்வாங்க, அந்த வாவுக்கு ஹாலியா என்று சொல்வார்கள். அப்போ ஈமான் இருக்கிற நிலையிலே, ஈமான் அவருக்கு இருக்கிற அந்த சூழலில் தான் அந்த அமல்கள் செய்யப்பட்டால் அதற்கு மரியாதை இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறார், அவருடைய முயற்சி நடக்கட்டும், ஆனால் அந்த முயற்சி செய்கிற பொழுது அவர் ஈமானுடைய நிலையில இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மஷ்கூரா ஐ மக்பூலா, அவருடைய முயற்சிகள் அனைத்தும் மஷ்கூர் என்றால் மக்பூல், அல்லாஹ் அங்கீகரித்து விடுகிறார். அப்பொழுதுதான் வெற்றி. அப்போ ஷிர்கோடு ஒரு மனிதன் என்ன அமல் செய்தாலும் சரி, அவருடைய அந்த அமல்கள் நிராகரிக்கப்பட்டுவிடும். அதனாலதான் எல்லோரும் அச்சத்தில் அதை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஷிர்க் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது, ஷிர்குல் அக்பர், ஷிர்க் அஸ்கர். ஷிர்க் அக்பர் என்பது ஈமானை விட்டே வெளியில் அவரை அப்புறப்படுத்தி அவனை காஃபிராக்கி விடும். ஆனா ஷிர்க் அஸ்கர் அவனுடைய ஈமானில் குறை ஏற்படும். அந்த ஷிர்க் அஸ்கர் என்பது அது ரியா, முகஸ்துதி, பிறருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் அமல் செய்கிறார். ஆனால் பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் தர்மம் செய்கிறார், பிறர் தன்னை பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு வருகிறது. அப்படி வருமானால் அது ஷிர்கு ஹஃபி அல்லது அஸ்கர் என்று சொல்வார். அது சிறிய ஷிர்காக இருக்கிறது. அந்த சிறிய ஷிர்கு
முகஸ்துதி, அது நாளடைவில் பெரிய ஷிருக்கு கொண்டு போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்து விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுகிறேன் ஷிருக்கு அஸ்கரை பற்றி தான், ரியாவை நான் பயப்படுகிறேன், முகஸ்துதியை பயப்படுகிறேன் என்று சொன்னார். நிறைய அமல்கள் செய்வார்கள், ஆனா விளம்பரப்படுத்துவார். இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்குது. சின்ன ஒரு விஷயம் செய்தாலும் அதை விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு மீடியாக்கள் அதற்கு துணையாக இருக்கிறது. மீடியாக்களில் போட்டு அவர்கள் செய்கிற அமல்களை, அவர் செய்கிற நல்ல காரியங்களை அவர்கள் விளம்பரப்படுத்தக்கூடியவர்களா. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தாலும் கூட அங்கு பிறருக்காக, பிறர் பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த ஷிர்க்கும் இஸ்லாத்தில் வெறுக்கப்பட்டதாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியில் போக மாட்டார். ஆனா ஷிர்க் அக்பர் இருக்கிறதே அல்லது கபீர் இருக்கிறதே, அது அவர் அந்த ஷிர்க் செய்கிற பொழுது அவர் இஸ்லாத்தை விட்டே வெளியில் போய்விடுவார். அந்த வகையில ஷிர்க் ஃபில் முஹப்பா, எப்படியான ஷிர்க்குகள்லாம் இருக்குது பாரு. நேசிப்பதில் ஷிர்க், முஹப்பத் வைப்பதிலும் ஷிர்க் இருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ்வை விட்டுட்டு இன்னொரு அல்லாஹ்னு சொன்னா, அல்லது அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையாவது அல்லாஹ்வை நினைத்தா அதுதான் ஷிர்க்னு நினைக்கிறோம். இல்லை, நீங்க முஹப்பத் வைப்பதிலும் இணை கற்பித்தல் வந்துவிடும். எப்படியான முஹப்பத் வைப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 3 வகையாக முஹப்பத்தை நமக்கு வகைப்படுத்தி சொல்கிறாங்க. அந்த 3 வகையான முஹப்பத் அனுமதிக்கப்பட்டது. ஒரு முஹப்பத் இயற்கையிலே இருக்கக்கூடிய முஹப்பத். ஒருவர் மிக பட்டினியில் இருக்கிறார், அவரை பார்த்து இறக்கப்பட்டு நாம் முஹப்பத் வைத்து அவருக்கு உணவு வாங்கி கொடுக்கிறோம், இதுவும் முஹப்பத்து தான். இந்த முஹப்பத் அனுமதிக்கப்பட்டது மட்டுமல்ல, இது வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது. இன்னொரு முஹப்பத் நம்முடைய பிள்ளைகள் மேல் நமக்கு ஏற்படுகிற பாசம், இந்த முஹப்பத் அனுமதிக்கப்பட்ட முஹப்பத்தா இருக்கிறது. இன்னொரு முஹப்பத் நம்முடைய நண்பர்கள் விஷயத்தில் நமக்கு ஏற்படுகிற நெருக்கம், அவருக்கு ஏற்பட்டால், ஏதாவது ஏற்பட்டால் அவருக்கு நாம உதவி செய்தல், அவரை நேசித்தல், இந்த 3 முஹப்பத்தும் அனுமதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முஹப்பத் அது ஷிர்காகிவிடும். அது என்ன முஹப்பத் என்றால் முஹப்பத் தஅப்புத், அல்லாஹ்வை நேசிப்பதை போன்ற நேசம். அது நண்பன் மீது வைத்தாலும் சரி, பிள்ளைகள் மீது வைத்தாலும் சரி, அல்லது நாம் நேசிக்கக்கூடிய அறிவார்ந்த அறிவாளிகள் என்று சொல்லுகிற மதகுருமார் மேல நாம் அந்த நேசம் வைத்தாலும் அப்படியான நேசம் ஷிர்காகிவிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஓ மினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதா, மனிதர்கள்ல சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வை விட்டுவிட்டு பிறரை எடுத்துக் கொள்கிறார்கள். யுஹிப்புனஹும், அவர்கள் நேசிக்கிறார்கள். கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று நேசிக்கிறார். அல்லாஹ், ரசூலுல்லாஹ், முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி, இவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், அல்லாஹ்வை விட கூடுதல், ரசூலுல்லாஹ்வை விட கூடுதல் முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி மேல் அவர்களுக்கு ஏற்படுகிற நேசம். இந்த மாதிரியான நேசம்தான் முஹப்பா. ஷிர்க் அதாவது நேசத்தில் முஹப்பத், முஹப்பத் வைப்பதில் ஏற்படுகிற இணை கற்பித்தல். அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று நேசிக்கிறார், இப்படி நேசிப்பது அது ஷிர்காக இருக்கிறது. அதே மாதிரி அந்த மாதிரியான முஹப்பத் கூடாது, அது இணை கற்பித்தல். அதனால இணை கற்பித்தல் என்பது நமக்கு தெரியாமலேயே சிறிய விஷயங்களில் கூட அது நுழைந்து விடும். அதே மாதிரி ஷிர்க் ஃபி துஆ, பிரார்த்தனை செய்வதில் இணை கற்பித்தல். ஒரு மனிதனை இன்னொரு மனிதர் அழைக்கிறார், சாதாரணமாக அழைக்கிறார், பிரச்சனை இல்லை. அல்லாஹ் வந்து உதவி செய்வதை போன்று இவர் உதவி செய்வார். அல்லது ஒரு மனிதர் மரணித்த பிறகு எங்கோ அடக்கப்பட்டிருக்கிறார், அவரை அழைத்தால் அவர் ஓடோடி வந்து என்னை காப்பாற்றுவார், அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மதா யா வாசிஅல் கரமி என்ற கவிதையை படிக்கிறார். எங்களுடைய நாட்ட தேட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும், எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வை பார்த்து படிக்கிற பாடல். அந்த பாடல்ல ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்கப்படுகிறது. அல்லாஹ் கிட்ட எப்படி நாம கேட்போமோ அதே மாதிரியான பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் மீது, அது உண்மையிலேயே ஷிர்க். அதே மாதிரி அப்துல் காதிர் ஜெயிலானி மேல ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பி கல்வதிஹி அஸ்மம் பி ஹிம்மதிஹி சர்மல் லி கஃவதிஹி,
அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தஅவதி ஃபல்யதுஉ யா அப்துல் காதிர் என்ற அந்த கவிதை அப்துல் காதிர் ஜெயிலானியை பார்த்து நேரடியாக அழைப்பது என்று இப்படி நாம் பிரார்த்தனை செய்வதில் அல்லாஹ் எப்படி என்னை காப்பாற்றுவானோ அது மாதிரி இவர் நாம் பிரார்த்தனை செய்தால் என்னை காப்பாற்றுவார். எவ்வளவு தூரத்தில் இருந்து எந்த மொழியில் எப்பொழுது அழைத்தாலும் யார் அழைத்தாலும் ஓடோடி வந்து என்னை காப்பாற்றுவார் என்று நினைப்பது இருக்கிறதே, அது துஆவில் நாம் செய்கிற ஷிர்க். முஷ்ரிக்குகள் அப்படித்தான் செய்வார்கள். அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்கி தஅல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அவர்களை பொறுத்தவரையில், முஷ்ரிக்குகளை பொறுத்தவரையில், அவர்கள் கப்பலிலே ஏறிவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார். கடல்ல மிதந்து போகிற பொழுது அவர்களுக்கு ஒரு வகையான அச்சம், உடனே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாகி விடுவார். அல்லாஹ் சொல்லும் போது தஅல்லாஹ முக்லிஸீன்ங்கறான். அவர்கள் இக்லாஸான முறையில அல்லாஹ் இடத்துல ரொம்ப அல்லாஹ் கிட்ட நெருக்கமாகி விடுவார். அல்லாஹ்வை விட்டா வேற யாரும் இல்லை என்கிற அளவுக்கு பிரார்த்தனை செய்வார். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர். அவர்கள் கடலிலிருந்து புறப்பட்டு அவர் கரைக்கு வந்து விட்டால் இதாவும் முஷ்ரிக்குன். அவர்கள் அங்கு இணை கற்பிக்க ஆரம்பி அல்லாஹ்வை விட்டுட்டு வேறு வேறு தெய்வங்களை அழைக்க ஆரம்பித்து விடுவார். அந்த அடிப்படையில் அவர்கள் முஷ்ரிக்காக போய்விட்டார்கள். அதே மாதிரியான நிலைப்பாடுதான் அல்லாஹ்வை அழைக்கிற பொழுது தொழுகையில் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு தொழுகை முடிந்த பிறகு யார் யாரையெல்லாமோ அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களே, இது ஷிர்காக இருக்கிறது. அப்ப ஷிர்க்கு மிகப்பெரிய மோசமான செயல், அது அநீதமாக இருக்கிறது. அதே மாதிரி ஷிர்க் ஃபி தஆ, கட்டுப்படுதில் வழிபடுவதில் ஷிர்க் செய்தல். எப்படியான ஷிர்க் பார், முஹப்பத்தில் ஷிர்க், அதே மாதிரி துஆவில் ஷிர்க், அடுத்தது தாஅத்தில் ஷிர்க். அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தாஅத்து, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. ரசூலை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. அல்லது நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் இருந்தால் அவர்களுக்கு கட்டுப்படுகிறோம், பெரியவர்களுக்கு கட்டுப்படுகிறோம், இப்படி மூத்தவர்களுக்கு கட்டுப்படுகிறோம், நிர்வாகிகளுக்கு கட்டுப்படுகிறோம் என்கிறதெல்லாம் இந்த கட்டுப்பாடுகள் அனுமதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுற மாதிரி ரசூலுக்கு கட்டுப்படுற மாதிரியான கட்டுப்படுறது அல்ல. அவர்கள் நமக்கு கொடுத்த பணியை செய்வதில் கட்டுப்படுதல். எனவே இதை நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதில் ஷிர்க் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நமக்கு குர்ஆன் சொல்கிறது, இத்தகது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்ன மர்யம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் மார்க்க அறிஞர்களையும் துறவிமார்களையும் அதே மாதிரி மரியமுடைய மகன் மசீஹையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வை விட்டு இவர்களை எல்லாம் அர்பாப் ரப்புகளாக, கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் மத குருமார்களையும் துறவிகளையும் அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை ஓதி கொண்டிருக்கிற பொழுது யூதர்கள் வந்து கேட்டாங்க, அதி இப்னு ஹாத்திம் இடத்துல கேட்டாங்க, என்ன நீங்க ஒரு பொய்யான விஷயத்தை படிக்கிற மாதிரி தெரிகிறது, உங்க அல்லாஹ் இப்படியா சொல்லி இருக்கிறான்? யூதர்களாக இருக்கிற நாங்கள் என்றைக்கு எங்களுடைய மத குருமார்களை நாங்கள் வணங்கினோம், என்றைக்கு ஈசாவை வணங்கினோம், எனவே நீங்கள் படிப்பது, நீங்கள் ஓதக்கூடிய அந்த வசனம் இருக்கிறதே, அதில் திருத்தம் வேண்டுவே அல்லது என்ன விளக்கம் என்று கேட்டார். நாங்க வணங்க இல்லையே, மத குருமார்கள் எல்லாம் வணங்க இல்லையே. நம்ம சொல்ற யூத கிறிஸ்தவ இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அல்ல, அன்னைக்கு இருந்தவர்கள். அவர்கள் இப்படி கேட்கிற பொழுது அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, இப்படி அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் மத குருமார்களையும் துறவிகளையும் கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அவர்கள் யாரையுமே அப்படி வணங்க இல்லையே, அப்படி வணங்காத போது அவர்களை ஏன் அல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டும் என்று கேட்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சாங்க, இதை வைத்துத்தான் கட்டுப்படுவதில் ஷிர்க் செய்யக்கூடாது என்கிற முடிவுக்கு வருகிறோம். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைசு யுஹர்ரிமூன மா ஹல்லல்லாஹ் ஃபதுஹர்ரிமூனஹு யுஹல்லிலூன மா ஹர்ரமல்லாஹு ஃபதுஹில்லூனஹு. உங்களுக்கு தெரியாதா, அந்த மத குருமார்கள் அல்லது அந்த மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதை ஹலால் என்று சொன்னார்களோ
அல்லாஹ் அதை ஹராம் ஆக்கி இருப்பான், ஆனா இவர்களே ஹலால் என்று சொல்கிறார்கள். இந்த மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ் தடை செய்ததை இவர்கள் அனுமதி என்று சொல்கிறார்கள், அல்லாஹ் அனுமதித்ததை இவர்கள் தடை செய்கிறார். இப்படி செய்வதும் அதை அப்படியே அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள முற்பட்டால் அதுவும் அவர்களை வணங்குவதை போன்றுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். இதே மாதிரிதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை நமக்கு கற்றுத்தராமல் நாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து சொல்லக்கூடாது. அதுவும் மறைமுகமாக ஷிர்க் ஃபி தாஆ, கட்டுப்படுவதில் வழிபடுவதில் நாம் ஷிர்க் செய்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஸலவாத் சொல்றதுக்கு ஒரு முறையை கற்று தந்திருக்கிறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லது ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம, இந்த மாதிரியான ஸலவாத்துக்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்ட ஸலவாத்துக்கள். ஆனால் இன்று ஸலவாத் என்கிற பெயரால் ஓதப்படுகிற ஸலவாத் எத்தனையோ ஸலவாத், ஸலாத்து நாரியாவை எல்லாம் தாண்டி புது புது ஸலவாத்துக்கள். இது மாதிரியான ஒரு ஸலவாத்தை ஒருவர் கற்று தந்து இதை ஓதுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஸலவாத்தை நமக்கு கற்று தந்திருக்க அந்த ஸலவாத்தை புறக்கணித்து விட்டு நாமளாக ஒரு ஸலவாத்தை உருவாக்கி அந்த ஸலவாத்தை ஓதுகிறோமே, அதுவும் ஒரு வகையில் ஷிர்க் ஃபி தாஆ, பித்அத், அது நூதனம் அப்படின்னு சொல்றது போக அறியாமலே அது ஒரு ஷிர்க்கும் உள்ளே வந்து விடுகிறது. ரொம்ப உன்னிப்பாக நுட்பமாக கவனிக்கிற பொழுது அது ஷிர்க்காக கூட மாறிவிடுகிறது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை விட்டுட்டு இவர் யாரை நேசிக்கிறாரோ அவர் சொல்லுகிறதை இவர் கட்டுப்படுகிறார் என்கிற அடிப்படையில அஷ்ஷிர்கு ஃபி தாஆ என்று கூட சொல்லலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் உடைய திருமணம் முடிந்த பிறகு ஓதக்கூடிய துஆ, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைஹி வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இதான் ஹதீஸ்ல வரக்கூடிய துஆ. அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன மூசா வ சபூரா என்று இப்படி ஒவ்வொரு நபியையும் அந்த நபியுடைய மனைவியையும் இணைத்து அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று சொல்லுகிற இந்த துஆ, இது பின்னாடி கண்டுபிடித்த துஆ. இதை ஓதுவது பிதஅத் என்று சொன்னாலும் கூட இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் என்று வருகிற பொழுது அறியாமலே ஷிர்க் ஃபி தாஆ என்கிற அந்த முறையும் வந்துவிடும் என்கிறதை நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு அப்படிதான் விளக்கம் கொடுத்தார். யூத கிறிஸ்தவர்கள் அவர்களை வணங்கவில்லை, ஆனால் அந்த மத குருமார்கள் எதை சொன்னாலும் அப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு வகையில் வணக்கம் செய்வதை போன்றுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்தார். அதனால் இந்த ஷிர்க்கினுடைய வகைகள் இப்படி பலதரப்பட்ட வகைகள் இருக்கிறது. ரொம்பவும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் இத மாதிரியான விஷயங்களின் மூலமாக இழந்துவிடக் கூடாது. எனவேதான் அச்சத்தோடு லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மகனுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் ஷிர்க்கை தொட்டும். அடுத்தது அவர்கள் செய்த உபதேசங்களில் இன்னொரு உபதேசம், அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தோடு நீ வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. தனது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறான். தௌஹீத சொல்றாங்க, ஷிர்க்கு கூடாது என்று தடுக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய அகமியத்தை சொல்றாங்க. அல்லாஹ் உன்னை முராக்கபா செய்து கொண்டிருக்கிறான். இதுலதான் ஏகத்துவத்தில் இருக்கிற நம்மில் பலரும் கூட அல்லாஹ் என்ன முராக்கபா, என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த ஈமானிய நம்மகிட்ட ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால ஏகத்துவத்தில் இருக்கிறவர்களும் தவறு செய்கிறார்கள். ஷிர்க்கு செய்யறவங்கள விட்டுருங்க, நம்ம அதை பற்றி பேசுவதற்கு இல்லை. இப்ப ஏகத்துவத்தில் இருந்துட்டு ஷிர்க்கு செஞ்சிடக்கூடாது, ஷிர்க்கின் சாயல் கூட நமக்கு பட்டுவிடக் கூடாது என்று ரொம்பவும் எல்லா விஷயத்திலும் முன்னணியில இருக்கிற நாம் பல நேரங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் பெரிய நாம் அசிங்கப்படவில்லை, பெருசா கவலைப்படவில்லை, பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் முராக்கபா செய்து கொண்டிருக்கிறான் என்பதில் நமக்கு அதுல உள்ள ஈமானியத்து நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நான் தனியா இல்ல, நான் தனியா இருக்கிறேன், ஆனா நான் தனியா இல்ல, அல்லாஹ் என்னை பார்த்துக்கணும், இந்த சிந்தனை வர வேண்டும். அதனால ஏகத்துவத்தை சொல்லிட்டு தனது மகனுக்கு அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் உன்னை முராக்கபா செய்கிறான்,
அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதை நீ நினைத்து விட்டால் வியாபாரத்தில் பொய், புரட்டு, திருட்டுத்தனம், ஏமாற்றுதல் கண்டிப்பாக இருக்காது. நீ தனிமையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அச்சம் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்ப, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணம் வந்துவிடும். அடுத்தவர்களோடு ஒப்பந்தம் போடுகிற பொழுது ஒப்பந்தத்தில் மோசடி செய்ய மாட்டார். காரணம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் முராகபா செய்து கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணமும் அச்சமும் அந்த கவலையும் அந்த பயமும் உன்னை சரியாக்கி விடும் என்ற காரணத்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மகனுக்கு சொன்னாங்க, யா புனைய, எனது அருமை மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின். அழகா சொல்றாங்க, ரொம்ப நுட்பமா சொல்றாங்க. இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல். கருதல் என்றால் ஒரு கடுகு அளவு, சிறிய அளவு, ஒரு வித்து, சிறிய அளவு வித்து உள்ள அந்த ஒரு சின்ன அளவு எடை உள்ளது. அப்போ கடுகை விட சிறியது. அப்படியான சிறியதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது நன்மையோ தீமையோ நீ செய்கிறாய், நீ அல்லது நல்லதோ கெட்டதோ அது உன்னிடத்தில் நடந்து விட்டது. அது எந்த அளவுக்கு உண்டானது? மின் ஹர்தல், சிறிய அளவுக்கு உண்டானதாக இருக்கு. அதைத்தான் நீ செஞ்சிருக்கிறாய். அது கரும் பாறையில் இருந்தாலும் சரி, வானங்களில் இருந்தாலும் சரி, அல்லது பூமியில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை கொண்டு வந்துருவான், அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லாஹ்வால் முடியும். சிறியதுதான், மிக மிக சிறியதா, ஹர்தல் என்கிற அளவுக்கு உண்டான அளவுக்கு கடுகை விட மிக சிறியதாக இருக்கிறது. அது கரும் பாறையில் நடந்தாலும் சரி, வானங்களில் நடந்தாலும் சரி, பூமியில் நடந்தாலும் சரி, இன் தக்குன், தக்குன் என்று வரும். இன் தக்குன் அப்படின்னு இருக்கும், அந்த நூன் போக்கப்படுகிறது. இன் தக்கு, உன்னிடத்தில் நிகழுமானால், உன்கிட்ட அது நடக்குமானால், அது நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான். ஒரு நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி நிறுத்துவான். உலகத்தில் ஏமாற்றி கொண்டிருக்கலாம், நீ உலகத்தில் நல்லவனை போன்றிருக்கலாம், உலகத்தில் எத்தனையோ பேர்களை ஏமாற்றி நல்லவன் என்கிற பெயரில் முன்னணியில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை கொண்டு வருவான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! முராகபா. இந்த சிந்தனை ஒவ்வொருவர்களுக்கு வந்துவிட்டால் அனைவர்களும் நல்லவர்களாகி விடுவார். இந்த எச்சரிக்கை அவர்கள் செய்து காட்டுகிறார். எனவே அருமையானவர்களே, இந்த அச்சத்தோடும் இந்த முராகபாவோடும் நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி கொண்டால் உள்ளபடியாக நாம் நல்ல மூமினாக இந்த உலகத்தில் வாழ முடியும், ஆகிரத்தில் நிறைய வெற்றிகளை பெற முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, எந்த விதத்திலும் ஒரு எடையில்லாத ஒன்று, ஒரு சிறிய அளவு, வித்து போன்ற, கடுகு போன்ற, அதை விட சிறிய அளவு, நீ எதை செய்தாலும் அல்லாஹ் நாளைக்கு நமக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுவான். இந்த வசனத்துல இன்னும் தெளிவா சொல்றான், நீ செய்தது சிறிய அளவு நன்மையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதையும் கொண்டு வருவான். நீ சிறிய அளவு தீமை செய்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். இந்த அச்சம் நம்மிடத்தில் கல்வில இருக்குமானால் ஷஹவாத்துகளுக்கெல்லாம் அங்கு நம்ம விட்டு வெளியில போயிரும். நம்முடைய கல்வி தூய்மை ஆயிரும். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹுடைய அந்த பார்வை இருக்கிறது என்கிற ஒரு நிலையில் ஒரு மனிதன் வசித்தால், வாழ்ந்தால், அவனுக்கு மறுமையில் அல்லாஹுடைய அரிசின் நிழல் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேர்ல ஒரு ஆளை பற்றி சொல்கிற பொழுது, ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال, ஒரு மனிதன், அந்த மனிதனை பார்த்து ஒரு அழகான பெண் அழைக்கிறாள். நல்ல குடும்ப பாரம்பரியமான பெண், வஜமால், அழகோ அழகு, அப்படியான ஒரு அழகி அழைக்கிறாள். தப்புக்கு அழைக்கிறாள். யாருமே இல்ல, சந்தர்ப்ப சூழல சரியா இருக்குது. சந்தர்ப்ப சூழல் சரியாக இருக்க அந்த மனிதன் அழைக்கப்படுகிறார்.
அப்பொழுது அவர் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்கிற ஈமானிய உறுதி இருந்ததனால் அவர் சொல்கிறார், இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், அல்லாஹ்வை பயப்படுறேன்னு சொல்லிவிட்டார். இதனால் அவருக்கு அரிசியுடைய நிழல் கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ முராக்கபா, அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற ஒரு எண்ணம் இருக்குமானால் நாம் எல்லா இடங்களிலும் நாம் வெற்றி பெற்று விடலாம். அதான் ஒரு அரபு கவிஞன் இப்படி படிக்கிறான், இதா மா ஹலவுது தஹ்ர யௌமன் ஃபலா தகுல் ஹலவுது வலகின் கல் அலா ரகீபின். அடுத்து சொல்றார், வலா தஹ்ஸபன்னல்லாஹ யுஃபிலு மா மதா வலா அன்ன மா தக்ஃபி அலைஹி யகீபு என்று படிக்கிறார். அவர் சொல்கிறார், இதா மா ஹலவுது தஹ்ர், காலங்கள் கடந்து போய்விட்டது அப்படின்னு நீ சொல்லாத. உனக்கு ஒரு நாள் போய்விட்டாலும் சொல்லுவோம்ல, வருஷங்கள் போயிருச்சு அப்படின்னு சாதாரணமா சொல்லி விடாதே. ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து போனாலும் ஃபலா தகுல், நீ சொல்லாதே கலவுது, நாள் சென்று விட்டது கடந்து விட்டது என்று சொல்லாதே. வலக்கின், நீ சொல்லு, குல் அலைய ரகீப், என்னை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிற நிலையில் என்னுடைய நாள் கடந்திருக்கிறது என்று சொல்லிப்பார். அழகா சொல்கிறார். என்று இப்படி சொல்லிப்பார். எத்தனையோ நாட்கள் போய்விட்டது, அந்த நாட்களில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கவே அந்த நாட்கள் கடந்து போயிருக்கிறது என்று நீ சொல்லிப்பார். உன்னை நீ முஹாசபா செய்து விட்டாய், உன்னை சுய பரிசோதனை செய்து விட்டாய். அப்படியா, இவ்வளவு நாள் என்னை விட்டு கடந்து போன காலங்களில் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருந்தான் என்றால் நான் செய்த காரியங்கள் என்னவாகும் என்கிற கவலை உனக்கு வந்து அடுத்த காலங்களை சரியான முறையில் நடத்தி கொள்வார். அடுத்து படிக்கிறார், நாட்கள் கடந்து விட்டது, எத்தனையோ நாட்கள் போய்விட்டதனால அல்லாஹ் உன் விஷயத்தில் கவனமற்று இருப்பான்னு நினைச்சிடாதே. பல வருஷம் ஆயிருச்சு, எப்பவுமோ ஒரு தப்பு செஞ்சது, அல்லாஹ் அதெல்லாம் மறந்திருப்பான் அப்படின்னு நினைச்சிடாதே. அல்லாஹ்வுக்கு எதுவும் மறைந்ததாக இல்லை, அனைத்தையும் அல்லாஹ் அவன் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலோ பூமியிலேயோ அல்லாஹ்வுக்கு மறைந்தது என்று ஒன்றுமில்லை. அந்த ஈமானிய உறுதி நம்முடைய கல்புல இருந்துச்சுன்னா நம்ம வெற்றியாளர். அதைத்தான் இங்க லுக்மான் தனது மகனுக்கு இந்த நசிஹத்தின் மூலமாக சொல்கிறார். யா புனைய இன்னஹா யன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் கர்தலின், ஒரு சிறிய கடுகளவு ஒரு விஷயத்தை, அந்த அளவுக்கு உண்டான ஒரு நன்மையோ தீமையோ நீ செய்தால் ஃபதகுன் ஃபி ஸஹ்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத், அது கரும்பாறையிலேயோ அல்லது வானங்களிலேயோ அல்லது பூமியிலேயோ நடக்குமானால் அல்லாஹ் அதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்தி நீங்க யார் என்பதை அல்லாஹ் அம்பலப்படுத்துவான். அப்படிங்கிற அச்சத்தோடு அருமை மகனை நடந்துகொள். இப்படி உபதேசம் பண்ணி அந்த மகன் கபூல் செய்து அப்படியான ஒரு வாழ்க்கை அந்த மகன் வாழ்ந்திருந்தால் என்றால் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பயந்து நடந்திருப்பார். எனவே இப்படிப்பட்ட நசிஹத்துகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அடிக்கடி உபதேசிக்க வேண்டும். இன்றைய காலம் மிக மோசமான காலமாக இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு சென்று விடுவார்கள், நம்மகிட்ட தான் இருப்பாங்க. ஈமான் என்பதை விட்டு நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரம், நம்முடைய இஸ்லாமிய ஸ்டைல் என்று சொல்கிறோமே, அதையெல்லாம் விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு விடுவார்கள். ரவுடி மாதிரியும் அரை டவுசர்களை போட்டுக்கொண்டு அலைகிறார்களே, அது மாதிரியான நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் தள்ளப்படாமல் இருக்க வேண்டுமானால் பெற்றோர்களே எப்படி லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்களோ அப்படியான உபதேசங்களை தொடர்ந்து கொண்டே இருங்கள். அல்லாஹ் அப்பொழுதுதான் நமக்கு வெற்றியை தருவான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான். அப்படிப்பட்ட நல்ல ஈமானிய குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்களை ரப்புல் ஆலமீன் ஆக்குவானாக. நாம் அனைவர்களுக்கும் ஈமானிய சிந்தனையோடு வாழக்கூடிய தௌஃபீத்தை ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.